ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து சாமிக்கு படைக்கக்கூடிய ஒரு ஏகாதசி குழம்பு தாங்க. இந்த குழம்பை எப்படி ப்ராப்பராக செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த குழம்பு நான் சொல்கிற அளவுகள் படி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏகாதசி குழம்பு செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 200 கிராம் அளவுள்ள பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி அந்த பருப்பை இதில் சேர்த்தாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா ஒரு பாக்கு அளவு, கொட்டைப்பாக்கு அளவுலேருந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே போல் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் விளக்கெண்ணெய் கூட விட்டு சமைக்கலாம். இது போல் விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது போல் நல்லா கொதிச்சு வரும். இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு நம்ம மூடணும். அப்படி மூடும் பொழுது இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகும். இந்த ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ண பிறகு தான் வெயிட் போடணும். வெயிட் போட்டுட்டு இந்த பருப்பை நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக வேகணும். அதனால உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கொடுத்து குழைவாக வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 6 விசில் கொடுத்து வேக வச்சேன். பருப்பு எந்த அளவு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது போல் நல்லா நம்ம வேக வச்சுட்டா கரண்டி வச்சு கலந்து விடும்பொழுதே பருப்பு நல்லா மசிஞ்சிடும். திரும்பவும் நம்ம கல்சட்டியில் சேர்த்து மசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கர், அதுக்கப்புறம் தண்ணி, பருப்பை பொறுத்து தான் இது வேகிறதுக்கு உண்டான டைம் எடுக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் கூடுதலாக குறைவாக கொடுத்து இது போல் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழகுழப்பாகவும் ஆகக்கூடாது. இது போல் கொஞ்சம் திரியாக இருக்கணும். இப்போ ஒரு பெரிய அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் பெரிய சைஸில் இருக்க குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துட்டு நல்ல பழுத்த தக்காளியை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸில் இருக்க தக்காளி இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் தக்காளி நல்லா பழமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட சமையல் நல்லா சுவையாக இருக்கும். தக்காளி சேர்த்து கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுடுங்க. தக்காளி இது போல் சாஃப்டாக நமக்கு வெந்து வந்திருக்கும். எப்பொழுதுமே தக்காளி சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்து செய்யும் பொழுது அதனோட சுவை நல்லா கூடுதலாக இருக்கும். கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதில் இந்த காய்கறிகளோட அளவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலே போதும். அதற்கு அடுத்தது வாழைத்தண்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது காய்கறிகள் வேகிறதுக்கு உண்டான தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி தாராளமாக தான் நமக்கு தேவைப்படும். அதனால் 1 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த காய்கறிகள், கிழங்கு வகைகள் நிறைய நேரம் ஆகுமோ வேகிறதுக்கு அதை முதலையே சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது துவரை, 1 கைப்பிடி அளவு பச்சை துவரையை உரித்து வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. அதே போல் பச்சை மொச்சை 1 கைப்பிடி அளவு எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தீயை மீடியம் ஹையில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி இது எல்லாத்தையும் நல்லா வேக விடணும். நீங்கள் தட்டு போட்டு மூடுறதுனால காய்கறிகள் சீக்கிரமாகவே வேகும். அதனால தான் நம்ம தட்டு போட்டு மூடி வேக வைக்கிறோம். நம்ம சேர்த்த காய்கறிகள் பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ ஒன்றா மற்ற காய்கறிகள் சேர்க்க போகிறோம். இந்த ஏகாதசி குழம்புல 21 வகையான காய்கறிகள் சேர்த்து செய்வாங்க. இப்போ அடுத்தது நம்ம சேர்க்கக்கூடியது பீன்ஸை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது பாதி வாழைக்காய், சின்ன சைஸில் இருக்க வாழைக்காயே பாதி அளவு வாழைக்காய் இதில் சேர்த்தாச்சு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கொஞ்சமாக, அதாவது ஒரு சின்ன துண்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, அதை தோலெல்லாம் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்தாச்சு. ஒரு 4-5 கத்திரிக்காயை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது கோவைக்காயும் இது போல் 2 கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணிங்கன்னா குழஞ்சி போயிடும். அவரைக்காய் இது போல் ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி, கொஞ்சம் பெரிய சைஸ் முள்ளங்கியில் பாதி அளவு முள்ளங்கி சேர்த்தாச்சு. சின்ன சைஸ் கேரட் இதில் கட் பண்ணி சேர்த்தாச்சு. அதற்கு அடுத்தது சவுச்சவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு சவுச்சவ் தான் சேர்த்துருக்கேன்.
இது பாகற்காய். பாகற்காயும் சின்ன சைஸ் பாகற்காயாக இருந்ததுன்னா 1, பெரிய சைஸாக இருந்ததுன்னா அதில் பாதி அளவு சேர்த்துருங்க. வாழைப்பூ கொஞ்சமாக ஒரு மடல்லேருந்து எடுப்போம் இல்லைங்களா, அந்தளவு சேர்த்தா போதும். மாங்காய், நெல்லிக்காய் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காயில் 1. அதற்கு அடுத்தது குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூளோட அளவு பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ காய்கறிகளுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நீங்கள் ஏகாதசி அன்னைக்கு செய்யும் பொழுது மார்க்கெட்லேயே இந்த காய்கறிகள் 21 வகைகளும் ஒன்றா சேர்த்து வச்சு விற்றுருப்பாங்க. அதாவது ஒரு செட்டு அப்படின்னு விற்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுகள் வாங்கிட்டு வந்து சமைச்சிக்கலாம். 1 செட்டோ இல்லை 2 செட்டோ நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கலந்து காய்கறி கடையில் வாங்கிட்டு வந்தும் சமைக்கலாம். பொதுவாக இதுலேயும் நாட்டு காய்கறிகள் தான் சேர்ப்பாங்க. நாட்டு காய்கறிகள் கிடைக்காத பட்சத்தில் இப்போ சவுச்சவுலாம் நம்ம சேர்த்த பார்த்தீங்களா, அது போல் காய்கறிகள் சேர்த்து 21 காய்கறிகளாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது புடலங்காய், முருங்கைக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலே போதுங்க. இதுவே நிறைய காய்கறிகள் சேர்ந்து வந்துடும். அதனால தான் மஞ்சள் பூசணிக்காய் இது போல் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு. தூளுப்பாக இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைவாக சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகள் எத்தனை அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணி சொல்கிற பாருங்கள். 21 காய்கறிகள் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தாகணும். அதற்கு கூடுதலாக உங்ககிட்ட காய்கறிகள் இருக்குதுன்னா 23, 25 இது போல் காய்கறிகளை சேர்த்து நம்ம இந்த குழம்பை சமைச்சிக்கலாம். காய்கறிகள் எல்லாமே வேகிறதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி நீங்கள் வேக விடுங்க. இந்த காய்கறிகளில் முக்கியமாக ஒரு காய்கறி சேர்க்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய். எனக்கு சுண்டைக்காய் கிடைக்கல. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணோன்னு பிளான் பண்ணி இந்த காய்கறிகள்லாம் வாங்குகிற அன்னைக்கு மார்க்கெட்டில் சுண்டைக்காயே இல்லை. ஆனால் ஏகாதசி அன்னைக்கு சமைக்கும் பொழுது சுண்டைக்காய் இதில் அவசியம் சேர்ப்பாங்க. காய்கறிகள் வெந்திருக்கா அப்படிங்கிறத இது போல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கலர் மாறுறதை வச்சே கூட நம்ம காய்கறிகள் வெந்துருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இது போல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக உள்ளே இறங்குச்சுன்னா காய்கறிகள் நல்லாவே வெந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காய்கறிகள் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸாக தான் இருந்தது. 4-5 வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுள்ள பச்சை பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லைங்களா மார்க்கெட்டில் இந்த சீசனில், அந்த பச்சை பட்டாணி தான். இது எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம். டபுள் பீன்ஸ், அதுக்கு பிறகு பட்டர் பீன்ஸ் இது போல் காய்கறிகள் கிடச்சதுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த ஏகாதசி குழம்பு. இப்போது நம்ம இந்த காய்கறிகள் எல்லாமே சேர்த்துட்டோம். இது நல்லா வெந்து வரட்டும். வேகிறதுக்கு தட்டு போட்டு மூடி நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி கரண்டி வச்சு கலந்து வேக வச்சுக்கலாம். அதற்கு அடுத்தது இதில் புளி தண்ணி சேர்க்கணும். மாங்காய் சேர்த்துருக்கோம், அதனால் புளி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸில் இருக்க நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லிக்காயே கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும், அந்த அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்க்காத மாதிரி இருந்ததுன்னா பெரிய சைஸில் இருக்க நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்த பிறகு இதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க, இந்த ரெசிப்பியில் நம்ம பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா இது சாமிக்கு நைவேத்தியமாக இன்றைக்கி படைக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால பூண்டு வெங்காயம் சேர்க்காது தான் சமைச்சிருக்கோம். இதே போல் ஒரு நீங்கள் ரெசிபி செய்ய போகிறீங்க சாதாரண நாட்களில், இத்தனை காய்கறிகள் இல்லை, இதில் பாதி அளவு சேர்த்து செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் எலுமிச்சப்பழ துண்டுகள் சேர்க்குறேன். எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக கொழுமிச்சம்பழம்னு சொல்லுவாங்க, சில ஊர் பக்கம் கிச்சலிக்காய்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் நார்த்தங்காய் கடாரங்காய்லாம் இருக்குது. இது போல் காய்கள் கிடைச்சாலுமே சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சமயத்தில் தான் இந்த காய்கறிகள், அதாவது இந்த சிட்ரஸ் காய்கறியை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம சொன்ன ஆர்டர் படி எந்த காய்கறிகள் வேகிறதுக்கு நிறைய நேரம் ஆகுமோ அதை முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக சேர்த்துட்டே வந்து இது போல் நமக்கு நல்லா கொதிச்சு நுர பொங்கி வரும்போது ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ கரெக்டாக கொதிச்சு வந்திருக்கு, புளியோட பச்சை மணமும் போயிருக்கும். உப்பு பார்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்த குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது போட்டிருக்கேன். அதுபடி அரைச்சது தான். நீங்கள் காரம் குறைவாக அரைப்பீங்க,
இல்லை காரம் அதிகமாக இருக்கும் உங்களோட தூள் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ திக்காக கரெக்டான பக்கம் வந்துருச்சு. எல்லா காய்கறிகளுமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போது நல்ல ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கண்டிப்பாக கொத்தமல்லி இலைகள் லாஸ்ட்டாக சேர்க்கணும். அப்போ தான் கம கமன்னு ஒரு வாசனையில் சூப்பரான ஏகாதசி குழம்பு ரெடி ஆகிடுங்க. எப்பொழுதுமே கொத்தமல்லி இலைகளை ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் முன்னாடி சேர்த்திங்கன்னா அதனோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் தாளிக்கிற பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். சூடேறின பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுள்ள கடுகு இதில் தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். எப்பொழுதுமே அப்படிதாங்க, கடுகு பொரிஞ்ச பிறகு தான் நீங்கள் சேர்க்கணும். அதற்கு அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துட்டு, சீரகம் சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். அதனால் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துட்டு 4 காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் குட்டி குட்டியாக தான் இருக்குது, ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். அதை இதில் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துடலாங்க. அவ்வளோதான், கம்ம கம்மன்னு வாசனையில் நல்ல சூப்பரான சுவையான ஏகாதசி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஏகாதசி குழம்பு ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுவாங்க. அதாவது சாமிக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு விரதம் இருக்கிறவங்க இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கசப்பு, இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்துருக்கு. நம்ம வாழ்க்கையும் அது மாதிரி தான் அப்படிங்கிறதுக்காக தான் இது போல் ஒரு ரெசிபி அன்னைக்கு செய்யறது. இப்போ தாளிப்பும் இதில் சேர்த்துட்டோம். நம்ம வேறொரு பாத்திரத்தில் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.